முதலில் தலைப்புச் செய்தி. அனுரவின் காணிக்குள் சிவன் கோயிலை கட்ட முடியுமா? சட்டத்தரணி கேள்வி. இனி விரிவான செய்தி. உண்மையில் இது ஒரு கடுமையான தேர்தல் காலம். எங்களுடைய கட்சி ஆதரவாளர்கள், வேட்பாளர்கள் என்று எல்லோருமே தேர்தல் பிரசாரங்களில் கடுமையாக ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற இறுதி நாட்கள். ஆனாலும் நாங்கள் தொழிலாளர் தினத்தை கொண்டாட வேண்டிய ஒரு முக்கியமான பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது. எங்களுடைய கட்சி வருடந்தோறும் இந்த மே தினத்தை தவறாது கொண்டாடி தொழிலாளர்கள் மீதான சுரண்டல்கள், அடக்குமுறைகள், ஒடுக்குமுறைகள் எல்லாவற்றிற்குமாக குரல் கொடுக்கின்ற ஒரு கட்சி. தொழிலாளர் தினம் என்று வந்துவிட்டாலே பொதுவான கோஷம் உலக தொழிலாளர்களே, ஒடுக்கப்பட்ட தேசங்களே ஒன்று சேருங்கள் என்பதுதான். தமிழ் மக்களை பொறுத்தவரையில் நாங்கள் ஒரு தேசமாக, நிச்சயமாக இந்த நாட்டில் சுதந்திரத்துக்கு பின்னரான கடந்த வருடங்களாக நாங்கள் ஒடுக்கப்பட்ட ஒரு தேசமாக இருந்து வருகிறோம். அதனால் மே தினத்தை கொண்டாடுவது தொழிலாளர்களின் பொருட்டே மட்டுமன்றி ஒடுக்கப்பட்ட தமிழர் தேசத்தின் குரல்களை வெளியில் தெரிவிப்பதற்கான ஒரு நிகழ்வாகவும் தான் நாங்கள் இதனை பார்க்கின்றோம். ஆகையினால் அன்பானவர்களே, ஒடுக்கப்பட்ட தேசமாக இந்த மே தினம் எங்களுக்கு மிகவும் முக்கியமானது. எங்களுடைய இலங்கை தமிழிசு கட்சியின் உருவாக்கத்தை நீங்கள் பின்னோக்கி பார்த்தால் அது தோட்ட தொழிலாளர்களை, இந்திய வம்சாவளி தமிழர்களை ஒரே நாளில் நாடற்றவர்களாக ஆக்குவதற்கு துணை புரிந்த அந்த மசோதாவுக்கு அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் தலைவர் ஜி பொன்னம்பலம் ஆதரவு தெரிவித்த அடுத்து எமது ஸ்தாபக தலைவர் தந்தை செல்வா அந்த கட்சியிலிருந்து பிரிந்து இலங்கை தமிழரசு கட்சியை தோற்றுவித்தார். உண்மையில் எங்களுடைய கட்சி ஒடுக்கப்பட்ட தொழிலாளர் வர்க்கத்துக்காக குரல் கொடுத்தது இந்த கட்சியின் உருவாக்கத்தின் நாளில் அன்றே என்றால் அது மிகையாகாது. ஆகையினால் இலங்கை தமிழரசு கட்சியின் உருவாக்கத்திற்கு பின்னால் தொழிலாளர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு குரல் கொடுக்கின்ற ஒரு ஆரம்பம் இருந்திருக்கிறது. ஆகையினால் அன்பானவர்களே, நாங்கள் எப்பொழுதும் தலைவர் அவர்கள் அழகாக சொன்னார்கள், நாங்கள் ஒரு இடதுசாரி சாயல் உள்ள கட்சி என்று. ஏனென்றால் நாங்கள் ஒடுக்கப்பட்டவர்களுக்காக குரல் கொடுப்பவர்கள். அதனால் எங்களிடம் ஒரு இடதுசாரித்துவம் இருக்கிறது. அந்த இடதுசாரித்துவம் இப்பொழுது என்பிபி என்று சொல்லிக்கொண்டு வருகின்ற இனவாதத்தை உள்ளே வைத்துக்கொண்டு இடதுசாரித்துவம் என்ற இனிப்பை பூசிக்கொண்டு வருபவர்கள் போன்றது அல்ல. ஆகையினால் நீங்கள் அதனை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். சிவப்பு சட்டை போட்டவன் எல்லாம் இடதுசாரி அல்ல. இடதுசாரித்துவத்தை கதைப்பவனும் உண்மையான இடதுசாரி அல்ல. எவனொருவன் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுக்கிறானோ, எவனொருவன் உழைக்கும் வர்க்கத்துக்காக குரல் கொடுக்கிறானோ அவன்தான் உண்மையான இடதுசாரியாக இருக்க வேண்டும். கடந்த காலங்களில் எங்களுடைய தமிழ் மக்களை இனவாத கண்ணோட்டத்தோடு, சிங்கள பௌத்த மேலாதிக்கவாதத்தோடு அழித்து ஒழிப்பதற்காக இலங்கை இராணுவத்திற்கு படை திரட்டி கொடுத்த ஒருவனை எப்படி நீங்கள் இடதுசாரி என்று கூற முடியும்? இடதுசாரி என்று சொல்லிக்கொண்டு பௌத்த மதத்தை மேலாதிக்கமான சமயமாக இங்கே எங்களுடைய நிலத்தை அபகரிப்பதற்காக பௌத்த மேலாதிக்கத்தை பாய்விக்கின்ற, அதனை பின்பற்றுகின்ற ஒருவனை நீங்கள் எப்படி இடதுசாரி என்று சொல்ல முடியும்? ஆகையினால் இந்த என்பிபி காரர் இடதுசாரித்துவம் என்று சொல்லிக்கொண்டு சிவப்பு சட்டைகளை அணிந்து கொண்டு உங்களை ஏமாற்ற வரக்கூடும். அவர்களுடைய ஏமாற்று வார்த்தைகளில் நீங்கள் ஏமாந்து விடக்கூடாது. ஆகையினால் நீங்கள் நினைக்கக்கூடாது, உழைக்கும் வர்க்கத்தினரே, தொழிலாளர்களே, நீங்கள் நினைக்கக்கூடாது இப்பொழுது ஆட்சியில் அமர்ந்திருப்பவர்கள் எல்லாம் இடதுசாரிகள் என்று. அவர்களெல்லாம் சிவப்பு சட்டை அடைந்த முதலாளிமார், சிவப்பு சட்டை அடைந்த பணக்காரர்கள், சிவப்பு சட்டை அடைந்த கோடீஸ்வரர்கள். அவர்கள்
தங்களுடைய வங்கிகளை எப்படி நிரப்புவதென்று தான் யோசிப்பார்களே ஒழிய உழைக்கும் தொழிலாளர்களுக்காக வியர்வை சிந்தி இந்த நாட்டின் பொருளாதாரத்துக்கு பங்கெடுக்கின்ற அந்த ஏழை மக்களுக்காக குரல் கொடுக்க போவதில்லை. மலையக மக்களுக்கு, தோட்ட தொழிலாளிகளுக்கு 1600 ரூபாய் சம்பள அதிகரிப்பை வழங்குவோம் என்று தேர்தல் வாக்குறுதியை கொடுத்த இந்த அரசாங்கம் இன்றைக்கு அது சம்பந்தமாக 6 வருடங்கள் கடந்த நிலையிலும் எதுவுமே தெரியாதது போல் இருக்கின்றது. முன்னைய அரசாங்கம் ஏற்பாடு செய்து கொடுத்த அந்த 1200 ரூபாய் சம்பளம் தான் இப்பொழுது நடைமுறையில் இருக்கிறது. இது ஒன்று போதும் இவர்களுடைய உண்மை முகத்தை கண்டுகொள்வதற்கு. இலங்கையில் இடதுசாரிகள் என்பது அவர்கள் அரசியல் செய்வதற்காக மாத்திரம்தான் இடதுசாரித்துவத்தை கதைக்கின்றார்கள். தொழிலாளர்களை பற்றி கதைக்கிறார்கள், ஒடுக்கப்பட்ட மக்களை பற்றி கதைக்கிறார்கள். ஆனால் அரசியல் என்று வருகின்ற பொழுது அவர்கள் கையில் தூக்குவது இனவாதம்தான். இது 1972ஆம் ஆண்டு இலங்கைக்கான அரசியலமைப்பு உருவாக்கப்பட்ட பொழுது அந்த அரசியலமைப்பு குழுவில் முக்கியமான பங்கு வகித்த கொல்வின் ஆர்.டி. சில்வா, அதுவரைக்கும் அவரை தமிழ் மக்கள் ஒரு சிறந்த இடதுசாரி தலைவராகவே பார்த்தார்கள். ஆனால் 72ஆம் ஆண்டு அரசியலமைப்பு உருவாக்கப்பட்ட பொழுது அந்த அரசியலமைப்பு தான் இலங்கை தமிழ் மக்களை இந்த நாட்டில் ஆட்சியில் அதிகாரத்தில் எந்த பங்கும் இல்லாதவர்களாக ஆக்கிய அரசியலமைப்பு. அந்த அரசியலமைப்பை முன்னின்று செயல்படுத்தியதன் மூலம், உருவாக்கியதன் மூலம் கொல்வின் ஆர்.டி. சில்வாவும் தான் ஒரு உண்மையான இடதுசாரி இல்லை என்பதை செயலால் எங்களுக்கு காண்பித்தார். உண்மையில் இந்த நாட்டில் 30 வருடங்களாக ஒரு போர் நடைபெற்று இரத்த ஆறு ஓடியதென்றால் அதற்கான வித்து 1972 தான் மிக மிக அதிகமான அளவில் ஊன்றப்பட்டது. சுதந்திரமடைந்த நாட்களிலிருந்து தனிச்சிங்கள சட்டம், இனக்கலவரங்கள், இப்படி பல விடயங்கள் அரசாங்கங்களினால் திட்டமிட்டு அரங்கேற்றப்பட்டிருந்த போதும் 72ஆம் ஆண்டுக்கு பின்னர் அது ஒரு புதிய வடிவம் பெற்று ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு இன அடக்குமுறையாக உருவெடுத்தது. அந்த அடக்குமுறைக்கு எதிராக நாங்கள் தொடர்ந்து குரல் கொடுத்து போராடி ரத்தம் சிந்தி உயிரை மாய்த்து இப்படியாக எத்தனையோ தியாகங்களை செய்த பின்னும் எங்கள் மீதான அடக்குமுறை என்னும் ஒழிந்த பாடில்லை. இந்த NPP அரசாங்கம் இப்பொழுது எங்களை பல விதத்திலும் நாங்கள் எல்லோரும் இலங்கையில் சமனானவர்கள் என்று சொல்லிக்கொண்டு, இலங்கையில் எல்லோரும் சமன், எல்லோரும் இலங்கையர்கள் என்று சொல்லுகிறார்கள். நாங்கள் இலங்கையர் என்று சொல்வதற்குத்தான் எங்களுக்கும் விருப்பம். எங்களுக்கும் ஒரு தேசிய கொடி, ஒரு தேசிய கீதம் என்று எங்களுக்கும் நெஞ்சிலே பற்றுறுதி வர வேண்டும் என்றுதான் நாங்கள் விரும்புகின்றோம். ஆனால் அந்த பற்றுறுதி நீங்கள் எங்களை தமிழர்களாக முதல் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒரு இனமாக இருக்க நாங்கள் விரும்புகின்றோம். எங்களை நீங்கள் தமிழர்களாக ஏற்றுக்கொள்ளுங்கள். நாங்கள் இலங்கையர்கள் என்று உரக்கச் சொல்லுகின்றோம். அதை விடுத்து நீங்கள் எங்களை ஒரு தேசிய இனமாகவே ஏற்றுக்கொள்ள விரும்பாத போது இந்த இலங்கை நாட்டுக்குள்ளே நாங்கள் 2ஆம் தர பிரஜைகளாக இருக்கின்ற பொழுது நாங்கள் எப்படி இலங்கையர்கள் என்று உணர முடியும்? அதனால் தான் நாங்கள் சொல்லுகின்றோம், நீங்கள் உண்மையான இடதுசாரிகள் இல்லை, நீங்கள் இனவாதிகள், நீங்கள் சிங்கள பௌத்த மேலாதிக்கவாதிகள். நீங்கள் எங்கள் நாட்டில் விளைகின்ற உப்புக்கே உங்களுடைய சிங்கள பெயரை வைத்தவர்கள். ஆனையிரவு உப்பு என்று சொல்வதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்கள் சொல்லுகின்ற ரஜலுடு என்பதை நாங்கள் சொல்ல வேண்டும் என்றால் முதலில் நீங்கள் எங்கள் தமிழ் மொழிக்கு உரிய அந்தஸ்தை தாருங்கள். தமிழ் மொழிக்கு உரிய அந்தஸ்து கொடுக்க வேண்டும் என்று இயற்றப்பட்ட சட்டங்களை முழுமையாக நடைமுறைப்படுத்துங்கள். எங்களுடைய தமிழ் மக்களுக்கு அதிகாரங்களை பகிர்வதற்கு செய்யப்பட்ட அரசியலமைப்பு ஏற்பாடுகளை முழுமையாக நடைமுறைப்படுத்துங்கள். அதை விடுத்து நாங்கள் எல்லோரும் இலங்கையர்கள் என்ற பூச்சாண்டி காட்டாதீர்கள். அனுரகுமார திசாநாயக்க யாழ்ப்பாணத்தில் வந்து கேட்கின்றார், இப்பொழுது இனவாதம் பேச வேண்டிய தேவை உள்ளதா என்று. தேவை இல்லைத்தானே? நீங்கள் தானே எங்களை 2009ஆம் ஆண்டு முள்ளிவாய்க்காலில் முற்றாக அழித்து முடித்து விட்டீர்களே. இப்பொழுது இனவாதம் பேச வேண்டிய தேவை உங்களுக்கு இல்லை. அதனால் நீங்கள் இனவாதம் பேசவில்லை என்று கூறக்கூடும். ஆனால் உங்கள் மனது முழுவதும் இனவாதம் தான் நிறைந்திருக்கிறது. நாங்கள் ஒருபோதும் இனவாதம் பேசுபவர்கள் இல்லை. நாங்கள் எங்கள் இனத்துக்கான உரித்துக்களை பற்றி பேசுபவர்கள். நாங்கள் ஒரு இனமாக தனித்துவமாக வாழ வேண்டும் என்பதை பேசுபவர்கள்.
அதை நீங்கள் இனவாதம் என்று சொன்னால் நீங்கள் தான் உண்மையான இனவாதிகள். ஆகையினால் அன்பானவர்களே, தையிட்டியில் கட்டப்பட்ட விகாரை கடந்த அரசாங்க காலத்தில் கட்டப்பட்டிருக்கலாம். ஆனால் தனியார் காணி ஒன்றில் கட்டப்பட்ட அந்த விகாரை ஒரு சட்டவிரோதமான கட்டடம். அனுரகுமார திசநாயக்காவின் காணிக்குள் நான் சென்று ஒரு சிவன் கோயிலை கட்ட முடியுமா? அது சட்டவிரோதம் இல்லையா? அப்படி என்றால் நீங்கள் இந்த சட்டவிரோத கட்டடத்தை ஏன் பௌத்த விகாரி என்று சொல்லுகிறீர்கள்? நீங்கள் இந்த சட்டவிரோத கட்டிடத்தை உடைத்தால் தெற்கிலே இருக்கிற சிங்கள பௌத்தர்களுடைய உணர்வுகள் புண்படுத்தப்படும் என்று நீங்கள் கூறினால், எங்களுடைய ஆலயங்கள் குண்டு வீசி அழிக்கப்பட்ட போது, எங்கள் ஆலயங்களுக்குள் புத்தர் குடியிருந்த போது, எங்கள் ஆலயங்கள் இராணுவ முகாம்கள் ஆக்கப்பட்ட பொழுது எங்களுடைய உணர்வுகள் எப்படி புண்பட்டிருக்கும் என்பதை உங்களுக்கு விளங்கப்படுத்த தேவையில்லை. ஆகையினால் உங்களுடைய உணர்வுகள் மட்டுமே மேலானவை, உங்களுடைய உணர்வுகளுக்கு மட்டுமே முதன்மை என்று நிற்கின்ற நீங்கள் எப்படி உண்மையான இடதுசாரியாக இருக்க முடியும்? எப்படி நீங்கள் அடக்கப்பட்டவர்களுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் குரல் கொடுப்பவர்களாக இருக்க முடியும்? எப்படி நீங்கள் எங்களை இளைஞர்களாக இருங்கள் என்று கேட்க முடியும்? ஆகையினால் இந்த நாள் நிச்சயமாக தனியே தொழிலாளர்களுக்கு மட்டுமல்ல, தொழிலாளர்களுக்கு இழைக்கப்படும் அநீதிகளுக்கு மட்டுமல்ல, அவர்கள் மீதான சுரண்டல்களுக்கு மட்டுமல்ல, ஒரு இனமாக, தமிழ் தேச இனமாக எம் மீது திணிக்கப்படுகின்ற அடக்குமுறைகளுக்கும் எதிரான இந்த தினத்தில் நாங்கள் அனைத்து அடக்குமுறைகளையும் உடைத்து எறிவோம் என்று அறைகூவல் விட்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கின்றேன். நன்றி, வணக்கம்.